ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸை பற்றி. தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சித்தூர்லேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் 2 hours ஆகும். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ் 4.5 hours ஆகும். தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் ஒரு டோல்கேட் இருக்கும். பைக்கில் போனீங்கன்னா ஒரு 15 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆட்டோ இல்லை காரில் போனீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேன்டீன் அண்ட் தென் பார்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை விசிட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபேமிலியோடு வந்து சில்ட்ரன்ஸோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலக்கோணோட ஆர்ச்சை பார்ப்பீங்க. அந்த ஆர்ச்சை தாண்டிட்டு ஒரு 2 வே இருக்கும். அங்கே ஒரு போர்ட் போட்டிருப்பாங்க, வே டு தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ்னு. அதில் ரைட் சைடில் மண் ரோடு இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 15 minutes ஆகும் நீங்கள் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அங்கே உள்ளே நீங்கள் போகும்போது ஒரு கவுண்டரில் எல்லாருக்குமே 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பர் ஹெட்டுக்கு. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்க்கிங் ஸ்பாட் வரும். அங்கே நம்ம வண்டிகளை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நம்ம நடந்து தான் போகணும். இப்போ நம்ம தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே மிக அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய டூரிஸ்ட்டும் வந்திருக்காங்க, ஃபேமிலியாக, தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஆஃபீஸோட நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ சம்மர் டைமில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் நல்ல பெஸ்ட்டான பிளேஸ் இது. அண்ட் தென் மழை குறைவாக இருக்கிறதுனால தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்களா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம் இருக்குது. என்னென்னா, மேலே ஒரு அருவி இருக்குது. ஸோ அந்த அருவிக்கு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ மேலே நீங்கள் வந்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நிறைய கூலான கிளைமேட்டாக இருக்கும். சம்மர் டைமில் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அருமையாக இருக்கும். முதல்ல தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸுன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, சேஷாசலா மலைத்தொடரின் தலைப்பகுதியில் இருப்பதால் இதை வந்து தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸுன்னு அழைக்கப்படுகிறது. இந்த அருவியின் உயரம் 300 அடிகளை கொண்டது. இதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு பல ஊர்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கீழே இருக்கிற அருவிக்கு இங்கேருந்து தான் தண்ணி போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மேலேருந்து பார்த்தோன்னா இந்த தலக்கோணாவோட ஃபுல் ஃபாரஸ்ட்டு, ஃபுல் வியூவை நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மேலருவி, கீழருவி, நெலக்கோணான்ற வாட்டர் ஃபால்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த தலக்கோணா விசிட் பண்ண வந்தீங்கன்னா இந்த 3 வாட்டர் ஃபால்ஸையும் மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு போங்க.
ஆந்திராவில் இதான் மிக உயரமான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்னு இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் மர்மமாகவே இருக்குது. இதில் போய் குளித்தா நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா இந்த தண்ணி வந்து மருத்துவ மூலிகை கலந்த மாதிரி வர்றதுனால நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராது. இந்த இடத்துல சந்தன மரங்கள் மற்றும் மருத்துவ மூலிகை சார்ந்த கொடிகள், செடி, மரங்கள் எல்லாமே நிறைய இங்கே இருக்குது. மேலே அருவிக்கு வரும்போது பல வகையான மரங்கள், பல வகையான கொடிகள்லாம் பார்க்கலாம். அதில் இந்த ஒரு கொடி பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு ஏதோ ஆர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது என்ன வகையான கொடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம 2வது வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. வார்த்தையால் அதை வர்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தீங்கன்னா மேலே உள்ள வாட்டர் ஃபால்ஸ்க்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.